ஒரு முறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை நோக்கி, பெண்மணிகளே, நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு கோரி வாருங்கள், ஏனென்றால் நான் உங்களை நரகவாசிகளில் அதிகமாக கண்டேன் என்று கூறினார்கள். அப்பொழுது ஒரு பெண், அல்லாஹுடைய தூதரே, அதற்கு காரணம் என்று துணிச்சலோடு கேட்டார். அதற்கு, நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள், கணவனை மீறி நடக்கின்றீர்கள், அறிவாளியை கூட மிகைத்துவிடக்கூடிய அறிவிலும் ஆன்மீகத்திலும் குறைந்த ஒருவரை உங்களைத் தவிர நான் கண்டதில்லை என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். மீண்டும் அந்த பெண்மணி, அறிவிலும் ஆன்மீகத்திலும் என்ன குறை என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரு பெண்களின் சாட்சி ஒரு ஆணின் சாட்சிக்கு பகரமாக இருப்பது அவளின் அறிவு குறைவாகும். தொழுகை, நோன்பு ஆகியவற்றை மாதவிடாய் போன்ற காலங்களில் விடுவது ஆன்மீகத்தில் குறைவாகும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் இப்னு முஸ்லிம். தவிர ஒரு ஆணுக்கு பகரமாக 2 பெண்கள் சாட்சி சொல்வதால் பெண்களுடைய எந்த உரிமையும் பாதிக்கப்பட்டதாக கூற முடியாது. எனவே செயற்கை வாதங்களை வைத்து ஒரு பேருண்மையை மறைப்பதும் மறுப்பதும் மனித குலத்திற்கு நன்மை பயக்காது. பெண்களுக்கு வேண்டிய நியாயமான உரிமைகள் அனைத்தையும் திருக்குர்ஆன் வழங்கி பெண்களை சிறப்பித்திருப்பது பற்றி முன்பே விபரமாக கூறப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு முக்கியமான அம்சமாகும். மனிதர்களிடையே தோன்றக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு பொருளாதாரமே காரணம். கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய முறையற்ற அணுகுமுறைகளால் மனிதகுலம் அடிக்கடி அவதிக்குள்ளாகிறது. அனைத்து துறைகளும் ஒழுங்குபடுத்த திருக்குர்ஆன் அருளப்பெற்றது. எனவே அதிமுக்கியமான துறையான பொருளாதாரத்தையும் அதன் நடவடிக்கைகளையும் சீராக்கி பொருளாதார ஆரோக்கியத்திற்கு திருக்குர்ஆன் நல்ல வழிகாட்டுகின்றது. சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி மேலும் விபரமாக தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்ராவுடைய வசனங்கள் தப்சீர் உள்ளது. ஒவ்வொரு பயானையும் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.